துலா ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடிகட்டி பறக்குறானா அவனை பார்க்கிறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தான். இதற்கு காரணமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் தான். எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டி போடுறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு சேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான். நீ வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரயசனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாவே ஏற்பட்டு இருந்திருக்கும். துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த 2025ல நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாமே துளாராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க. என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, மற்ற ராசிக்காரங்க எல்லோருமே நல்லா இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் இந்த ராசியில பிறந்து இப்படி கஷ்டப்படுறோம்னு நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல மற்ற ராசிக்காரர்களை விட நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. ஏன்னா இன்னொரு 5 நாள் தான் புது வருடம் பிறக்க ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய மாற்றங்கள் எல்லாமே வருட கிரகங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில புதிய நன்மைகள் எல்லாமே ஏற்பட போகுது. அது முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியும், இரண்டாவதாக குருவுடைய வக்ர நிவர்த்தியும், மூன்றாவதாக பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி.
ஏன்னா அடுக்கடுக்காக உங்களுக்கு இந்த முதல் 2026ல முதல் 6 மாதங்களுக்குள் இத்தனை பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 2026ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கலாம். ஏன்னா முதலாவதாக பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி, குரு பகவான் ராசியில பாத்தீங்கன்னா அதாவது மீன ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான், அதாவது கெட்டது மட்டுமே பண்ணி கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அள்ளி தர போகிறார். இதன் மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும், வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கட்டும், விரைவில் சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல லக்ன ஸ்தானத்தை பார்க்கறதுனால இது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்கும் சரி, பொருளாதார வாழ்க்கைக்கும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர ராசிபதியாக கொண்டது ரிஷபராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்கள் நீங்க மட்டும்தான். ஏன்னா இந்த 2 ராசிக்காரர்களுமே பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல முழு பலங்கள் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது ஒரு பக்கபலமாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயையோ, ராகு கேது பயிற்சியா, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது அப்படி இப்படின்னு நிறைய பேர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க. ராகு கேது பயிற்சி நினைச்சு இந்த வரக்கூடிய இந்த 2026 நீங்க பயப்படவே தேவை கிடையாது. இந்த கேது பயிற்சி மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் நிவர்த்தியாக போகுது. நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சாமி, மாசந்தோறும் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கோம் சாமி, ஆனா அந்த நோய் சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சில நோய்கள் எல்லாமே சொல்லுவீங்க. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே காணாமல் போக போகுது. அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பேச்சோட பலங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையா, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே திருப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, எல்லார வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா இல்ல உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய 2026ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது துலா ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா
நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா துளாராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்து கெடுக்க விட்டுருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல இந்த மாதிரி கஷ்ட நன்மைகள் எதுவுமே உங்க திருமண வாழ்க்கையில் ஏற்படாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை இழந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிருவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு விரைவில் அமையும். குழந்தை பக்கத்திற்காக துளாராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. இவர்கள் மூலமாக உங்க குடும்ப வாழ்க்கையை கூட பாத்தீங்கன்னா தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிந்த அளவுக்கு துலா ராசிக்காரர்கள் இவர்களை விட்டு தள்ளி இருப்பது வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லது.